தொலைக்காட்சியில பேசினதை நான் பார்த்தேன். நானு பயங்கரமா இருந்துச்சு. குறிப்பா இலங்கைக்கு எப்படி போகலாம், மீசையெல்லாம் எடுங்க அப்படின்னு வந்து மாறு வேஷம் போட்டு. நீங்க முன்னாடி டைரக்டரா இருந்தீங்கல்ல, ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்ற மாதிரியே டிவிலயே சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நல்ல ப்ரொடியூசர் கிடைக்கலாம், நல்ல தொண்டர் கிடைக்கணும்னா இது மாதிரி கதைகள்லாம் உதவாது. அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. 2008 நீங்க பிரபாகரனை பாத்தீங்கிறது உண்மை. போய் சொல்றாங்க அதுல கொஞ்சம் உண்மையும் கலந்துருக்கணுங்கிற மாதிரி எல்லாம் உண்மைதான். ஆனா அவங்க வந்து உங்களை கார்ல கூட்டு போனாங்க. கார் அமர்த்தி நைட்டு ஃபுல்லா அப்படியே போய் அப்படியே ஒரு கார்ல இருந்துச்சு. பிரபாகரன் வந்து துப்பாக்கிலாம் அப்படி இருந்தாரு. ஏங்க இப்படி பொய்யலாம்? நீங்க பிரபாகரன் உயிரோடு இல்லைங்கிறதுக்காக நீங்க என்ன வேணாலும் சொல்லுவீங்களா? நீங்க அன்னைக்கு நிகழ்ச்சியில பிரபாகரனோட செலவிட்ட மொத்த நிமிடமே 1.27 செகண்ட் தான். இத வந்து வீடியோ எடுத்து வீடியோகிராபர் வந்து பேஸ்புக்ல 2011 எழுதியிருக்காரு. நீங்க மட்டும் பிரபாகரனை சந்திக்க போல, பாரதி ராஜா போயிருக்காரு, மகேந்திரன் போயிருக்காரு. ஆக்சுவலா 2008 துவக்கத்துல வந்து கலை பண்பாட்டுக்குள்ள ஏற்பாடு செய்த நிகழ்ச்சி அது. அந்த நிகழ்ச்சி வந்து ஏன் நடத்துறாங்க அப்படின்னா, விடுதலை புலிகள் மேல உலகம் முழுக்க ஒரு கெட்ட பேர் இருக்கு. அந்த கெட்ட பேரை சரி பண்றதுக்காக பாப்புலரா இருக்கக்கூடிய கலைஞர்களை நம்ம கூப்பிடுவோம். அவங்களுக்கு நம்மளோட பத்திரில ஒரு தரப்பு விளக்கத்தை சொல்லுவோம். அவங்க நம்மளை பத்தி உலகம் முழுக்க ப்ரொமோட் பண்ணுவாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் கூப்பிட்டாங்க. நீங்க அவங்கள ப்ரொமோட் பண்றதுக்கு பதிலா உங்களை நீங்க ப்ரொமோட் பண்ணிருக்கீங்க. 2009 வரைக்கும் நீங்க இதை பத்தி ஏதாவது சொல்லியிருப்பீங்களா? பிரபாகரன் செத்து போயிட்டாரு இதெல்லாம் நீங்க கதையா விட்டு அவங்கள ப்ரொமோட் பண்றதுக்கு பதிலா உங்களை நீங்களே ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. கலைஞர் துரோகினா நீங்க யாரு மிஸ்டர் சீமான்? நீங்க யாரு? கலைஞருக்காக 2Gன்னு ஒரு விஷயம் இருந்துச்சு. சரி, அவரோட பொண்ணை காப்பாத்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாருன்னு கேட்டுக்கிட்டு போய் ஏதாவது பிரச்சனை விட்டுறலாம். நீங்க ஏன் இந்த மாதிரி கதையெல்லாம் வைக்கிறீங்க? என்ன காரணம்? Thank you.